உத்தராகாண்டம் என்பதே ஒரு பொய்யான ஒரு இடைச்செருகல் அப்படிங்கிறது ஒரு தத்துவம் இருக்கிறது. அது ராமாயணத்துக்கு பின்னால் இணைக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கிறது. எதனால அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப இந்த கொலைகாரன் இருக்கானே, இந்த கொலைகாரன், இந்த ஆள் வந்து ஒரு வேடவ ஜாதி. ஓகே, நாரதர்கிட்ட ஓடி போய், நம்ம இதுல ஜாதியே கிடையாது, நம்ம இதுல வந்து வர்ண சிஸ்டம் தான் உண்டு. 4 வர்ணங்கள், பிராமணன், சத்திரியன், சூத்ரன், வைசிகன். அவங்களுக்கு ஒரு தர்மம் இருந்தது. யாருக்கும் வந்து ஒண்ணு புண்ணம் கிடையாது. என்ன சொல்றாருன்னா, அந்த ஜனாதனத்தை காப்பாத்தான் வந்து ஒரு பிராமணரை கொன்னாரு ராமர். அந்த ராமருடைய வழியில் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் ஒருத்தர் குறிப்பா சொல்லிடலாம், அவரு ராமதாசும் அந்த வேலைதான் செய்யறாருன்னு சொல்லிட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியலோட அதை ஒப்பிட்டு பேசுறாரு. அப்ப உங்க கூற்றுப்படி வந்து பிராமணருடைய மகனை வந்து அவர் கொல்லன்னு நீங்க சொல்றீங்க. மகிழ்நன் நேயர்களுக்கு வணக்கம். மகிழ்நனுடைய பக்தி நிகழ்ச்சியில் இன்று நம்மிடையே உலக மக்களுக்கு இந்து மதத்தின் தத்துவங்களையும் அதன் சாராம்சத்தையும் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற கனடாவில் இருந்து ஒளிபரப்பக்கூடிய நம்முடைய தமிழ் உதயன் என்ற வலையொலியினுடைய ஆசிரியர் திரு ஸ்ரீனிவாச ஐயங்கார் திலீப் அவர்களோடு இன்று இணைகிறோம். சமீபத்தில் சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் ஸ்ரீராமர் குறித்த ஒரு கருத்தினை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் அவர்களுடைய கருத்து தெரிவித்திருக்கிறார். ராமர் அவர்கள் பிராமணர்களுடைய வேண்டுதலுக்காக ஒரு படுகொலை செய்கிறார் என்ற செய்தியை அவர் அந்த நிகழ்ச்சியில் தெரிவித்திருக்கிறார். உண்மையில் ராமாயணத்தில் ராமர் அவ்வாறுதான் செய்தாரா, அல்லது ராமருடைய நோக்கம் பிராமணர்களை திருப்திப்படுத்தவா, அல்லது ராமர் பிராமணரா என்று பல்வேறு கேள்விகளை நாம் இன்று நம்முடைய விருந்தினரோடு அவருடைய பார்வைக்கு வைக்கிறோம். சார், உங்களுடைய பார்வையில் உண்மையில் ராமாயணம் சொல்வது என்ன சார்? அதாவது நம்ம சொன்ன மாதிரி யாரு சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க, ஏன்னா இண்டிவிஜுவலை பத்தி நம்ம பேச போறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு பொலிட்டிக்கல் கெயினுக்காக வேற யாருக்காவது ஏஜென்டா செயல்பட்டு இருக்காங்க பல பேர் இல்லையா? அதனால நம்ம அதுக்குள்ள போக மாட்டோம். ஆனா நம்ம வந்து என்ன அப்படின்னாக்கா, நீங்க சொன்ன மாதிரி ராமாயணத்துல இது மாதிரி இருந்ததா, கட்டம் நடந்ததா, இத பத்தி நம்மளோட கருத்து என்ன அப்படிங்கறத நம்ம உள்ள போவோம். ஓகே, அதாவது ராமாயணத்துல இந்த கதை வருது. ஓகே, வருது, இந்த கதை வருது. அவர் அந்த யாரோ சொன்ன செய்தி நிகழ்ச்சி வந்து இருக்கு. ஆனா இது வந்து உத்தராகாண்டத்துல வருது. ஓகே, உத்தராகாண்டம்னா எது அப்படின்னாக்க, ராமர் வந்து தாம் மனைவியை, யாரு, மகாலட்சுமி ஆகிய சீதா பிராட்டியை போய் ஒரு வண்ணா வந்து சொல்ற, இது மாதிரி வந்து ராம பொண்டாட்டி மாதிரி நினைச்சிட்டியா என்ன, நீ வந்து வீட்டுல லேட்டா வந்தாக்க நான் வந்து வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னதற்காக, யாரு குறையிலையும் வந்துடக்கூடாது, யாருக்கும் இது மாதிரி நினைப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி என்று உத்தராகாண்டம் சொல்கிறது. அதற்காக லக்ஷ்மணை விட்டு வால்மீகியோட ஆசிரமத்துல போய் விட்டுட்டு வர சொல்றார். நான் இந்த வால்மீகி ஆசிரமத்துக்கு இந்த வருஷம் போறேன். அந்த வால்மீகி ஆசிரமம் இருக்கிறது யூபியில். அங்க ஆமா, அங்கதான். ஆமா, நான் அங்க போறேன். என்னோட அங்கிருந்து வீடியோ லைவ் வரப்போகுது. ஓகே, சோ அங்கதான் லவகுசா பிறந்தது. ஓகே, இப்ப நம்ம ஒரு விஷயத்துக்கு வருவோம். இப்ப இவர் சொல்றாரு, இதுல வந்து 2 விதம். ஃபர்ஸ்ட் நான் வந்து உத்தராகாண்டத்தை பத்தி நான் சொல்றேன். உத்தராகாண்டம் என்பதே ஒரு பொய்யான ஒரு இடைச்செருகல் அப்படிங்கிறது ஒரு தத்துவம் இருக்கிறது. அது ராமாயணத்துக்கு பின்னால் இணைக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கிறது. எதனால அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, அதாவது நம்மளோட காப்பியங்களோட அல்லது சின்ன ஆதித்ய ஹிருதயம் மாதிரி ஸ்லோகங்கள் எடுத்துட்டாலும் சரி, விஷ்ணு சகஸ்ரநாமம் எடுத்துட்டாலும் சரி, இது மாதிரி எடுத்தா கடைசியா வந்து பலஸ்ருதின்னு வரும். அதாவது இந்த ஸ்லோகத்தை சொல்லுவதனால், இந்த கதையை படிப்பதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்
அப்படிங்கிற பலஸ்ருதி வரும். இப்ப யுத்த காண்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராமர் பட்டாபிஷேகம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பலஸ்ருதி வந்து விடுகிறது ராமாயணத்துல. அது ராமாயணத்துல அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ராமராஜ்யம் அப்ப எப்படி இருந்ததுனாக்க, குழந்தை பேர்ல அழறதுக்கு கூட அங்க அப்பா இல்ல, எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க, அகால மிருத்யு இல்ல அப்படின்லாம் சொல்லுது. ஓகே. ஆனா இப்ப உத்தராகாண்டம் என்று சொல்லப்படுகிற இந்த இது இருக்கு இல்லையா, இதுல இந்த கதை வருது. ஓகே. அதனால இந்த உத்தராகாண்டமே ஒரு கேள்விக்குறியான காண்டம். பின்னாடி வந்து மிஷனரிகளால் இந்த படையெடுப்புகள் அப்ப வந்து சனாதனத்தை வீக் ஆக்கணுங்கிறதுக்காக ஆட் பண்ணப்பட்ட ஒரு காண்டமாக, அதாவது லவகுசா பிறந்ததெல்லாம் உண்மை, ஆனா அதை வச்சு ஒரு நெட்வொர்க் விண்ணப்பட்டது அப்படிங்கிறதுக்கான ஒரு இடைச்செருகல் என்றால் என்ன என்று சொன்னாக்க, அதை எடுத்துட்டா மெயின் காப்பியத்துல எந்த விதத்திலையும் டேமேஜே ஆகாது. ஓகே. இப்ப உத்தராகாண்டத்தை எடுத்துட்டா ராமாயணத்துல எதுவுமே எந்த விதத்திலயுமே வந்து அஃபெக்ட் ஆகாது, ஏன்னா ஒண்ணும் பின்னி வரல. ஓகே. இப்ப அதை விட்டுட்டு நம்ம இப்படி இந்த கதை வந்திருக்கே, இது வந்து கரெக்டா அப்படின்னு பார்ப்போம். இப்ப வந்து ராமாயணத்தை எழுதினது யாரு? ராமாயணத்தை இந்த தமிழ்ல வந்து கம்பர் எழுதினாரு, அந்த பக்கம் வந்து வால்மீகி எழுதுறாரு. முதல்ல எழுதினது வால்மீகி, கம்பர்லாம் பின்னாடி பல பேர் எழுதியிருக்காங்க. பெரிய மாபெரும் சேவை. ஓகே. ஏன்னா இல்லாட்டி வந்து அந்தந்த மக்களுக்கு போய் பகுதி மக்களுக்கு சேராது. அதனால ஏக்நாத் ராமாயண் மகாபாரத இதுல மகாராஷ்டிரால அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மொழியிலையும் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. பெரிய சேவை இது, இல்லாட்டி போயிருக்காது இவ்வளவு தூரம், ரைட்? மக்கள்கிட்ட போயிருக்கு. ஆனா இது முதல்ல எழுதினவர் வால்மீகி. வால்மீகி எப்ப எழுதுறார் அப்படின்னாக்க, ராமர் பிறக்கிறதுக்கு முன்னாடி எழுதிட்டார். ஓகே. ராமர் பிறக்கிறதுக்கு முன்னாடி, ஏன் நான் இதை சொல்றேங்கிறது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நான் வரேன். ராமர் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு கொள்ளக்காரன், ஓகே, கத்திய காமிச்சு குடுக்க போறியா இல்லையா உங்ககிட்ட இருக்கிறத அப்படின்னு. யாரு அங்க போறது? நாரத மகாமுனி. நாரத மகாமுனி சொல்றாரு, நான் கொடுத்துறேன்ப்பா, என்கிட்ட என்ன இருக்கு, நான் சன்னியாசி, என்கிட்ட இருக்கிறத கொடுத்துறேன். ஆனா நீ இவ்வளவு பாவம் பண்றிய, டெய்லி யாரையாவது குத்துற, கொல்ற, திருடுற, இது பண்ற, நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணி இப்படி கஷ்டப்படுற அப்படின்னு. அது சொல்ற, இது மாதிரி நான் வந்து வீட்டுக்கு நான் எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, நான் இங்கேயே உட்கார்ந்துருக்கேன், உன் வீட்டுக்கு போயிட்டு நீ எல்லார்ட்டையும் கேட்டுவா, யார் யாருக்கெல்லாம் நீ வந்து உன்னோட சப்போர்ட் கொடுக்குறியோ எல்லார்ட்டையும் கேளு, நான் உன் பாவம் வருதே இதுல அவங்க பங்கெடுத்துப்பாங்களான்னு. சரின்னு சொல்லிட்டு அந்த கொலைகாரன் இருக்கான, கொள்ளக்காரன் இங்க இருந்து ஓடி போறான் வீட்டுக்கு. ஏன்னா சன்னியாசி சொல்லியிருக்காரு நான் இங்க இருக்கேன், அந்த மரியாதை இருக்கு, அதுதான் நம்ம தர்மம். இங்க இருந்து வீட்டுக்கு போனாக்க அவங்க அப்பாட்ட போய், அப்பா நான் உங்களை கவனிச்சுக்கிறேனே, நான் கொள்ளடிச்சது மூலமா வர்றதே பைசா, இதனால எனக்கு பாவமும் வருங்கிறாங்களே, எனக்கு இத்தனை நாள் அது தெரியாது, பாவம் வந்தா நீங்க அதுல பங்கெடுப்பீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்பா சொல்றாரு, நான் இந்த வேலையை செஞ்சுதானே உன்னை வளர்த்தேன், அப்ப நீ எனக்கு பங்கெடுத்துக்கிறேன்னு சொல்ல இல்லையா, இப்ப மட்டும் என்ன பங்கெடுத்துக்க சொன்னா அதுல என்னப்பா நியாயம் அப்படிங்கிறார். கரெக்ட் தானே? மனைவிய கேட்கிறார், நான் இது மாதிரி உனக்கு வந்து கொள்ளடிச்சு கொண்டு வரேனேம்மா, இது மாதிரி பாவம் வருங்கிறாங்களே, அதுல நீ பங்கெடுத்துப்பியா அப்படின்னு கேக்குறாரு. மனைவி சொல்றாங்க, நீங்க வந்து அக்னி சாட்சியா என்ன கல்யாணம் பண்ணும் போது என்ன நல்லது கெடுதல் இது பண்ணி என்ன காப்பாத்துறது உங்க கடமை, நீங்க சத்தியம் எடுத்து என்ன பண்ணிருக்கீங்க, அப்படின்னு போது உங்க தர்மத்தை தான் நீங்க பண்றீங்களே தவிர எனக்கு பாவத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிறாங்க. இது மாதிரி ஒருத்தரையா கேட்க யாருமே இந்த பாவத்தை எடுத்துக்காத போக, திரும்பி வரும்போது ஒன்னும் படிக்காத ஒரு வேடவ ஜாதி, அந்த நீங்க அனுப்பிச்ச வீடியோவை பார்த்தேன், அவர் யாருன்னெல்லாம் எனக்கு தெரியாது, அவர் வந்து வேடவன் வந்து தவம் பண்ணலாமா அப்படின்னு பேசுறார். இப்ப இந்த கொலைகாரன் இருக்கானே, இந்த கொலைகாரன், இந்த ஆள் வந்து ஒரு வேடவ ஜாதி. ஓகே. நாரதர்கிட்ட ஓடி போய், நம்ம இதுல ஜாதியே கிடையாது, நம்ம இதுல வந்து வர்ண சிஸ்டம் தான் உண்டு, 4 வர்ணங்கள், பிராமணன், சத்திரியன், சூத்ரன், வைசிகன், அவங்களுக்கு ஒரு தர்மம் இருந்தது, யாருக்கும் வந்து ஒண்ணு புண்ணன்னு கிடையாது. சூத்ரன்னா யாரு?
கிறிஸ்டியன் மிஷனரி நமக்கு சொல்லி கொடுத்தவங்க கிடையாது. சூத்திரன்னா யாரு அப்படின்னாக்க சூத்திரம் தெரிஞ்சவன். ஹவு டு பீப்புள். அவனுக்கு பம்ப் ரிப்பேர் ஆனா ரிப்பேர் பண்ண தெரியும். நிலத்தை உழணும்னா எப்படி உழணும் தெரியும். ஏதாவது உடைஞ்சு போச்சுன்னா பிக்ஸ் பண்ண தெரியும். நம்ம கணக்குல சொல்லியிருப்பாங்க சூத்திரதாரி, சூத்திரம் பண்ணுவோம் அப்படின்னு. இவங்க வந்து அதை கெட்ட வாக்கிறாங்க. எனக்கு அது கெட்ட வார்த்தைன்னு எனக்கு தெரியல. ஓகே, சோ இங்க இருந்து போய் நாரதர்கிட்ட போய் சொல்ல போக, அதனால ஜாதிங்கிற கான்செப்டே நமக்கு வந்து இந்த கிறிஸ்டியன் மிஷனரி வர முடியும். நம்ம இதுல ஜாதிங்கிற கான்செப்டே கிடையாது. எல்லாம் வர்ண கான்செப்ட் உண்டு. வர்ணங்கள்ல வந்து நான் அந்த இந்த வர்ணத்துல வந்து அதுல பண்ணலாமா, அதுக்கும் நான் வந்து சொல்ல போறேன். ராமாயணத்துல இருந்தே உதாரணம் சொல்ல போறேன். ஓகே, இப்ப ஓடி போய் நாரதர் அங்க உட்கார்ந்து இருக்காரு. இங்க இருந்து கைய கூப்பி சொல்றா, ஐயா நீங்க சொன்ன மாதிரி கேட்டேன், என் வீட்டுல யாருமே வந்து என் பாவத்தை ஷேர் பண்ண மாட்டேன்ட்டாங்களே, நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு. இனிமே இந்த வேலையை விட்டுட்டு நீ வந்து நல்ல வேலையை பண்ணக்கூடாதா அப்படின்னு. நல்ல வேலைன்னா என்ன அப்படின்னா கடவுளை பூஜிக்கிறது தான் நல்ல வேலை. எனக்கு படிப்பே தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. உங்களுக்கு பெரிய பெரிய இதெல்லாம் நீங்க பேசுறீங்க ஞானம், எனக்கு அதெல்லாம் ஏற அளவுக்கு மண்டை கட்டியா இருக்கு. எனக்கு ஏற மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? இது பேர் என்ன? எனக்கு இந்த ஊர்ல உனக்கு என்னதான் தெரியும் அப்படின்னா, நான் எப்போதும் சாப்பிடுறதுக்கு இந்த மரத்தடியில உட்காருவேன். இது பேர் மராமரம்னு பேரு. இங்கதான் நான் கொள்ள அடிக்கிறதுக்கு நிப்பேன். எல்லாம் இது பண்ணது மத்தியான சாப்பாடு பொண்டாட்டி கட்டி குடிப்பா, நான் இங்கதான் வந்து உட்கார்ந்து சாப்பிடுவேன். மராமரம்னு பேரு. சரி, என்ன கடவுள் இத பேரு மராமரம் தானே, இதே திரும்ப சொல்லிட்டு இதே தவம் பண்ணு அப்படின்னு. உடனே வந்து உட்கார்ந்து மரா 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 மரான்னு வருது. யார் இந்த மனிதர்? இவர் தான் ராமாயணத்தையே எழுதினர் வால்மீகி. எந்த வேடவர் வந்து நீ வந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ராமர் போய் தண்டனை கொடுத்ததாக கொடுப்போம். இந்த வால்மீகியோட ஆசிரமம் இருக்கு. ஓகே, நான் இத பத்தி விஷயங்கள் சொல்றேன், புல்லரிச்சிரும் கேட்டாக்க. அதாவது சித்திரக்கூடம் பக்கத்துல இவங்க எல்லாம் மாறி மாறி இருந்துட்டு இருப்பாங்க. ஓகே, இவர் பிறந்தது வந்து லக்னோ பக்கத்துல, லவகுசா பிறந்தது. ஓகே, பிட்பூர்ங்கிற ஊர்ல. இன்னொரு சித்திரக்கூடம்னு இடம் இருக்கு, அது பக்கத்துல ஒரு வால்மீகி ஆசிரமம் இருக்கு. ஓகே, அங்க வந்து இவர் போகும்போது சித்திரக்கூடத்துல தங்கணும்னு போறார். யார்? ராமர். போகும்போது இவர் காலடியில உட்கார்ந்து கேட்கிறார், நீங்க வந்து நான் இங்க தங்கலாமா, எனக்கு அதிகாரம் கொடுப்பீங்களான்னு. யார கேட்கிறாரு? ராமர் யார கேட்கிறார்? வால்மீகி கிட்ட. வால்மீகி கிட்ட, ராமா நீ எங்க தங்கணும்னு நினைச்சியோ அங்க தங்க போறேன், நான் சொல்லியா தங்க போறேன், நீனு தங்க போற, சரி, நீ இல்லாத இடம் எது சொல்லு, இங்க வந்து. இவர் சொல்றாரு, உங்க கவித்துவம் எல்லாம் வந்து நீங்க வேற யார்ட்டையாவது வச்சுங்க, எனக்கு நான் வந்து ஒரு சிம்பிளான ஆளு, என்கிட்ட வந்து நீங்க அதெல்லாம் சொல்லாதீங்க, உங்க ஆசீர்வாதத்தோட நான் இங்க தங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போய் தங்கணும்னு சொல்லுங்க. அவர் தான் இடம் சொல்றாரு, இங்க போய் குடிசை போட்டு தங்கு அப்படின்னு. அவர்கிட்ட அனுமதி வாங்கினதுக்கு அப்புறம் தான் அங்க தங்குறாரு. ஓகே, அவர்கிட்டயும் அத்ரி மகரிஷிட்டையும். சோ அதோட இந்த வால்மீகிய இன்னைக்கு வந்து வடக்க போனீங்கன்னா வால்மீகி ஜாதிங்கிறத எஸ்டிங்கிறான், ஷெட்யூல் ட்ரைப்ன்றான். பட் ராமாயணம் காப்பியம் இது வந்து பிராமண காப்பியம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எழுதினது வால்மீகி. மகாபாரதம் இருக்கே, அதை எழுதினது வந்து பிராமணன் எழுதினது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதை எழுதினது வியாச முனிவர். வியாச முனிவர் மீன்காரியோட புள்ள, மச்சக்கண்ணின்னு சொல்றாங்க, மீன்காரியோட புள்ள. சோ அது மாதிரி எந்த வித்தியாசமும் நம்மளுதுல கிடையாது. அதனால இந்த கதையை வந்து இது மாதிரி இருக்கிறது உண்மை. அத வந்து அந்த பிராமண குழந்தையோட பிள்ளை அவர் திரும்பி கொண்டு வரது உண்மை. ஆனா வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, உத்தரகாண்டமே வந்து கேள்விக்குறியான ஒரு காண்டம். ஓகே, இத எந்த படிச்சவங்களும் நான் சொல்றது ஆர்கியூ பண்ண மாட்டாங்க. இது வேணா இந்த அளவுக்கு உண்மைன்னுவாங்க, இந்த அளவுக்கு உண்மைன்னுவாங்களே தவிர, ஆனா உத்தரகாண்டம் வந்து ஒரு கேள்விக்குறியான காண்டம். ஏன்னா அது பலஸ்ருதிக்கு அப்புறம் வர்ற காண்டம். அதே ஒரு திணிக்கப்பட்ட ஒரு செய்தி தான் கடைசியா வர்றது. ஏன்னா இடைச்செருகல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதோட இல்லாம ரெண்டாவது, இப்ப நீங்க அனுப்பிச்ச வீடியோல
ஓ இந்த ஜாதி அந்த ஜாதிய கல்யாணம் பண்ண முடியாது, அந்த ஜாதி இந்த ஜாதிய கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு. இதுக்கு ஒரு பெரிய உதாரணம், அந்த கருத்து தப்பானது ராமாயணத்துல வர்றது அது ஏன்னாக்க விஷ்ணு பகவானோட ஒரு 10 அவதாரத்துல ஒண்ணு. ஒருத்தர் தான். நிறைய அவதாரம், லட்சக்கணக்கில் அவதாரம் எடுத்திருக்காரு. அதுல பாப்புலர் ஆனது 10 அவதாரம், தவசாவதாரம். அதுல ஒண்ணு பரசுராமர். பரசுராமர் ஒண்டிதான் பிராமணன். எதுல 10 அவதாரத்துல, அந்த அவதாரத்துல 10 அவதாரத்துல பரசுராமன் பிராமணன். ஆனா பரசுராமனுக்கு அவங்க அப்பா பூணல் போடுறார். பூணல் போட்டு வேதம் சொல்லி தர போறார். ஜாமதக்னி வேதம் சொல்லி தர போறார். அவர் சொல்றாரு, எனக்கு வேதம் எல்லாம் வேண்டியதில்லை, எனக்கு சஸ்திரம் கத்துக்கொடுப்பே மாட்டியா, அது சொல்லு அப்படின்னு. ஓகே, சாஸ்திரம் கத்துக்கிடுவே, நான் சஸ்திரம் சொல்லி தர மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து பிராமணர்கள், நம்மளோட கடமை வந்து ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்து மற்றவர்களுக்கு தர்மம் சொல்லி தரது. ஏன்னா அதனால வந்து நான் வந்து உனக்கு சாஸ்திரம் சொல்லி தர மாட்டேன், நான் மத்த சத்திரிய குழந்தைகளுக்கு நான் சொல்லி தருவேன், உனக்கு சொல்லி தர மாட்டேன் அப்படிங்கிறாரு அவங்க அப்பா. அப்படின்னா எனக்கு நீ குருக்க வேண்டாம், நீ எனக்கு, ஏன்னா எனக்கு நான் வந்து ஸ்ரீவத்ச கோத்திரம் எனக்கு. ஓகே, நான் வந்து அதே பரம்பரையில வரவன். யாரு இப்ப நாங்க வந்து யாரையா சேவிக்கணும்னா அபிவாதையே என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது பார்கவனா பரசுராமன், பார்கவ, சமண, ஆவுர்வான, அவுர்வ, ஜாமதக்னிய, பிரபரானதக, ஸ்ரீவஸ்த கோத்திரகா அப்படின்னு சொல்ல நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம யாருன்னு சொல்றதுக்கு. இதே இது அந்த பரசுராமரோட அம்மா வந்து சத்திரியர். இவர் என்ன பண்ணிடுறாரு, இந்த இது போட்டா பிராமணன் சொல்லிதானே எனக்கு வந்து வேதம் கத்து கொடுப்பேன்ற. இனிமே நான் பிராமணன் கிடையாது, ஒரு புண்ணாக்கு கிடையாது, நான் வந்து பிராமணன் கிடையாது, நான் சத்திரியன் ஆயிட்டேன், இஷ்டப்பட்ட எனக்கு சொல்லி கொடு, நான் இல்லாட்டி நான் வந்து எனக்கு வேணுங்கிற குருவை நான் கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கைலாசத்துக்கு போய் சிவனை குருவாக்கி சிவன் கத்துக்கிட்டு சிவன் இருந்து ஆயுதம் வாங்கி வந்து சகசராஜனை கொலை பண்றார். ஓகே, சோ இது வந்து பிராமணன் சத்திரியன் ஆகிய கதை. ஆனா இவரோட மாமா இருக்கார், இவரோட மாமா அவர் வந்து சத்திரியர். அவர் வந்து ஒத்த கால்ல நிக்கிறார், நான் வந்து சத்திரியனா இருக்க மாட்டேன் அப்படின்னு, நான் வந்து பிராமணன் ஆவேன் அப்படின்னு. பிராமணன்னா எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. சிவன் சொல்றாரு, நீ பிராமணன் தாயா, நீ கர்மத்தால நீ பிராமணன், கவலைப்படாத, நான் உன்ன பிராமணன் சொல்றேன் அப்படின்னு. எல்லாரும், நாராயணன் சொல்றாரு நீ வந்து பிராமணன் தான் அப்படிங்கிறாரு. எல்லாரும் தேவர்கள் எல்லாம் ஒத்துக்கிறாங்க. ஆனா ஒரு மனுஷன் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, நீ வந்து பிராமணன் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா உனக்கு கோபம் இருக்கு, அது போற இன்னைக்குதான் உனக்கு நான் வந்து பிராமணன் ஒத்துப்பேன் அப்படின்னு. யாருன்னா அது வசிஷ்டர். யாரு இந்த மனிதர்னா விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர் பின்னாடி பிரம்ம ரிஷி என்று நான் வசிஷ்டர் வாயால நான் வந்து சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து மாறி அவர் வந்து பிரம்ம ரிஷி ஆகிறார். பிரம்ம ரிஷிகள்ல ஒருத்தர் பிராமண ரிஷி எல்லாம், பிரம்ம ரிஷினா பிராமண ரிஷி. அதோட இல்லாம கீதையில பெருமாள் பகவான் கிருஷ்ணன் சொல்றார், யாரோட ஜாதியும் வந்து கர்மத்தை ஒட்டி வருவதில்லை, இது கர்மத்தை ஒட்டி வருவது ஜனனத்தை ஒட்டி வருவதில்லை, ஜன்மத்தால வரதில்லை. நான் வந்து எங்க அப்பா பிராமண, எங்க அம்மா பிராமணச்சி அப்படிங்கறதுனால நான் பிராமணன் ஆக முடியாது. அவங்க செஞ்ச பாவ புண்ணியத்தை அடிப்படையில், அந்த கர்மா அடிப்படையில் வரது. நான் வந்து எங்க அப்பா பிராமணன் வந்து அம்மா பிராமணன் வந்து நான் வந்து கசாபு கடை நடத்திட்டு இருந்தேன்னா நான் கசாபு கடைக்காரன். பிராமணன் வந்து கசாபு கடை நடத்திட்டு இருக்காப்பா அப்படின்னு சொல்றது இல்ல. ஓகே, சோ அதனால நம்ம இதுல பல இது, இப்ப அவங்க அம்மா வந்து சத்திரியரா இருந்து சத்திரிய பொண்ணுதான் ஜாமதக்னி கல்யாணம் பண்றாரு. அதுக்கு பிறக்கிறவர் தான் பரசுராமர். ஓகே, அவர் வந்து நான் பிராமணனா இருக்க மாட்டேன் தூக்கி போட்டு போய் சத்திரியரா மாறுறார். விஸ்வாமித்திரர் யாரு அப்படின்னாக்க இதே ராமனுக்கு ராமாயணத்துல காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்றவரே விஸ்வாமித்திரர். கூட்டு போய் நேபாள் கூட்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறவர் விஸ்வாமித்திரர். ரைட்? சோ அதனால வந்து நான் இதுல மகாபாரதத்துல இருந்து கூட உதாரணங்கள்லாம் சொல்ல முடியும், இத பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா வந்து இது தப்பான ஒரு உதாரணத்தை தப்பான இடத்துல சொல்லி வேணும்னு இந்த, அதாவது வந்து இப்ப இந்த சில கூட்டங்கள் இருக்கின்றன, இவரோட கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா கோயிலை எப்படியாவது மட்டம் பண்ணணும். இப்ப இந்த தர்மஸ்தலால நடந்த மாதிரி நம்ம இதிகாசங்களை மட்டம் தடுத்த வேண்டும். இதிகாசத்தில் உள்ள தேவையில்லாத பகுதிகளை பெருசா பிரபலப்படுத்துறது தான் அவங்க வேலை.
எது சாதகமா அவங்களுக்கு இருக்கோ அது தேவை இல்லாத பகுதிகள் இல்ல, ப்ரூவ் பண்ணாத பகுதிகள், ப்ரூவ் பண்ணப்படாத பகுதிகள். ஓகே, அதுதான் தேவைப்படாதன்னு நான் சொல்ல மாட்டேன். இதிகாசத்துல நம்ம வந்து சீதா மாதா வந்து அக்னி பிரவேசம் பண்ணாங்க. அக்னி பிரவேசம் பண்ணது உண்மை. அது தேவையில்லாததுன்னு நம்ம ஒதுக்குறது கிடையாது. வாலி வதம் நடந்தது உண்மை. ராமன் மறைந்திருந்து நான் அந்த இடத்துல இருந்திருக்கேன். ராமன் மறைந்திருந்து வாலியை கொண்டது உண்மை. இதெல்லாம் வந்து சரியா தப்பான்னு நம்ம வந்து கண்டிப்பா பேசுறோம். நம்ம சனாதனத்துல வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நம்ம எதுவுமே வந்து இத பத்தி பேசாத, இவங்க படத்தை போடாத, இப்ப இத பத்தி பேசக்கூடாது அப்படிலாம் கிடையாது. நம்ம யாரு தப்பை சொன்னாலும் நம்ம வந்து எப்படின்னா நக்கீர பரம்பரை. நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே குற்றமே வந்த பரம்பரை. அது சிவபெருமானாக இருந்தாலும் சரி, அது நாராயணனாக இருந்தாலும் சரி, அது எல்லாம் வல்ல ஆதிசக்தியாக இருந்தாலும் சரி, தப்பு என்றால் தவறு என்று ஒத்துக்கொள்பவர்கள், தவறு என்றால் தவறு என்று சுட்டி காட்டி பகவானிடமே ஆர்கியூ பண்ணக்கூடிய ஒரு தர்மம் தான் சனாதனம். அதனால இதான் நான் சொல்ல விரும்புறேன். வேற ஏதாவது கேள்வி? அததான் அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஜனாதனத்தை காப்பாத்தான் வந்து ஒரு பிராமணரை கொன்னாரு ராமர். அந்த ராமருடைய வழியில் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் ஒருத்தர் குறிப்பா சொல்லிடலாம். அவரு ராமதாசும் அந்த வேலைதான் செய்யறாருன்னு சொல்லிட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியலோட அதை ஒப்பிட்டு பேசுறாரு. அப்ப உங்க கூற்றுப்படி வந்து பிராமணருடைய மகனை வந்து அவர் கொல்லன்னு நீங்க சொல்றீங்க, அப்படிதானே சார் நம்ம எடுத்துக்க முடியும்? பிராமணரோட பையனை நான் அந்த இடத்துலயே போல, பிராமணரோட பையனை பிராமண உயிர் வந்து பிராமணர்களை காப்பாற்றுவதும் சேவை செய்வதும் ஓகே ஒரு பெரிய தர்மமாக எந்த காலத்திலயும் இருந்திருக்கு. சத்திரிய தர்மமே அதானே சார், பிராமணர்களை போற்றுவது, அவர்களுக்கான பாதுகாப்பு கொடுப்பது அப்படின்றதான் அவங்க காலங்காலமா எடுத்து வந்திருக்காங்க. நான் வந்து இன்னைக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஓகே, நான் வந்து சென்னை வந்திருந்தேன். சென்னையில நான் நடந்துட்டு இருந்தேன், இங்க போயிட்டு இருக்கேன். நான் மாட்டுக்கு மாலை ஜபம் பண்ணிட்டு நடந்துட்டு இருக்கேன். யாரோ ஒருத்தர் வண்டியில, யாரும் தெரியாது, ஏன்னா வண்டியில வந்து ஐயா என் வண்டியில உட்காருங்க, எங்க போறீங்க சொல்லுங்க, நான் விட்டு வரேன். ஏன்னா நீங்க ஏங்க கஷ்டப்படுறீங்க, ஏதோ நான் போற ஒரு 2 கிலோமீட்டர்ல போயிட்டு இருக்கேன், நடந்து போயிட்டு இருக்கேன். இல்ல சொல்லுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கிறவர் வர்றாரு. வந்துட்டு என்ன அவ்வளவு தூரம் கொண்டு போயிட்டு அங்க போய் விட்டது, நீங்க ஏங்க கஷ்டப்படுறீங்க, இல்ல அது 10 நிமிஷம் வேலைலாம் சொல்லுங்க, வெயிட் பண்ணி திரும்ப அங்க கொண்டு போயிடுறேன் அப்படின்னு. நீங்க போங்க அப்படின்னு சொல்லி மெல்ல யாரு என்னன்னு பேசாறீங்க. அவர் சொல்றாரு, எனக்கு வந்து அழகர் தாங்க எனக்கு குலதெய்வம் எங்களுக்கு. ஓகே, சோ என் நாமத்தை பார்த்தா ஒரு பெருமாள் பக்தர்னு சொல்லிட்டு வர்றாரு, வேற எதுவும் கிடையாது. இன்னைக்கும் வந்து வைஷ்ணவர்கள், அதாவது வந்து சனாதனிகள், நம்ம கதை சொல்றவங்களா இருக்கட்டும், புரோகிதர்களா இருக்கட்டும், இவங்களுக்கு என்று இவர்கள் எவ்வளவு தூரம் மட்டம் தட்டினாலும் இவர்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை தமிழகத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏன்னா தமிழகம் வந்து என்னைக்குமே இவன் தமிழகம் அவன் தமிழகம் கிடையாது, இது சனாதன தமிழகம். இது நாயன்மார்கள் வாழ்ந்த தமிழகம். நாயன்மார்கள் வந்து இன்னைக்கு பாட்டு இல்லாம இன்னைக்கு வந்து சிவன் கோயில் எங்கேயாவது திறக்குதா? நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள்ல எவ்வளவு பேர் பிராமணன்? எவ்வளவு பேர் பிராமணன்? மீறி போனா 2 பேரோ 3 பேர். ஆமா, இல்ல 2 பேர் கூட இல்ல, ஒருத்தர் தான் சொல்லிட்டு சமீபத்துல ஒரு செய்தி கூட சொல்லியிருந்தாங்க. அது 4 குறவர்கள்ல ஒருத்தர். ஆமா, மொத்தத்துல 2-3 பேர் இருக்கலாம் மேக்ஸிமம். ரைட், 12 ஆழ்வார்கள், அதுல எத்தனை பேர் பிராமணன்? ஒருத்தர் பெரியாழ்வார், அவர் தவிர பிராமணனே கிடையாது. எங்க ஊரு திருநாங்கூர்ல பெரிய உற்சவம் நடக்குது, கருட சேவை, திருமங்கை ஆழ்வாருக்கு. திருமங்கை ஆழ்வார் கல்லர். அங்க போய் நான் வந்து வேடுபரிக்கு போயிருக்கேன். பிராமணர்களுக்கு இடம் கிடையாது, பிராமணர் 2வது இடத்துல நிப்பாங்க வேதம் படிக்கிறதுக்கு. அங்க இருந்து ஆர்கனைஸ் பண்றது எல்லாம் கல்லர்கள். ஓகே, இன்னைக்கு வந்து எந்த குரு பூஜைக்கு போங்க, குரு பூஜையில வந்து யாரு முன்னாடி இருந்து பண்றாங்க? இவங்களுக்கு தெரியும் நம்மள ஜாதி என்று பிரிக்க வேண்டும். ஏன்னா நம்ம மூதாதையர்கள் பக்காவா அதெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. இது மாதிரி புல்லுருவிகள் வருவார்கள், இவர்கள் வந்து இது மாதிரி பண்ணி சனாதனத்தை குலைக்க பார்ப்பார்கள் என்பதற்காக அவங்க வந்து எல்லாருக்கும் ஈக்குவலா கொடுத்து பண்ணிருக்காங்க. ஆனாலும் இது மாதிரி சக்திகள் வந்து சொல்லும். ஆனா பெஸ்ட் தெரியுமா, யாரோ அவர் இந்த மாதிரி சொன்னதுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஃபுல். ஏன் தெரியுமா, சொன்னதுனாலதான் மக்களுக்கு நம்ம இதை பத்தி பேசி விளக்க முடியும்.
அதிகப்படியா பேசக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம இதை பத்தி சப்ஜெக்டே பேச மாட்டோம். அதனால ரொம்ப நன்றி, அவருக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி வாய்ப்பு கொடுத்தது. நன்றி சார், உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்கி மிக்க நன்றி. கனடாவில் இருந்து உலக தமிழர்களுடைய எண்ணற்ற கேள்விகளுக்கு தொடர்ந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்து சமய சனாதன தர்மத்தை காப்பாற்ற உங்களால் முடிந்த நல்வாய்ப்பினை வழங்கிய மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா.